தெலுங்கானாவில் கொத்தடிமைகளாக இருந்த 30 தமிழர்கள் மீட்பு. தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் அருகே உள்ள செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக வேலை வாங்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் குழந்தைகள் உட்பட 30 தமிழர்கள் மீட்கப்பட்டனர். தெலுங்கானா வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் நடத்திய அதிரடி நடவடிக்கையில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மீட்கப்பட்டனர். இதில் பழவேற்காடு பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின தொழிலாளர்கள் 30 பேரை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்த அதிகாரிகள் பொன்னேரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் வருவாய்த்துறையினர் அவர்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். சார் தெலுங்கு பேசு. புரியும் புரியும். சார் తీసుకోండి సార్, మీరు రండి డ్రైవర్ సార్, మేము ಎಲ್ಲ ಪವರ್ ಬಸ್ ಅಂಡರ್ ಮಾಡೋ ಸ್ಕೂಲ್. தம்பி கொஞ்சம் பேக்கலாடா. நான் வந்து செங்கல் சூழலில் வேலை பார்த்தேன். ஆந்திராவில் ஆறுமூர் ஊர் பேர். அங்கே வந்து கிரண் என்றவர் ஓனரு. அங்கே நாங்கள் வேலைக்கு போய் 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்தில் எங்களுக்கு சரியாக சாப்பாடு படி கூட கொடுத்ததில்ல. இந்த 3 வருஷத்துலேயே ஒரு சீட்டு மாதிரி ஒன்று எழுதி கொடுப்பாங்க, டோக்கனு. இந்த டோக்கனை வச்சு தான் நாங்கள் கடை சாமான்லாம் வாங்கணும். அப்படி நாங்கள் அதுக்கு மேலே கொண்டு நாங்கள் அவரை போய் கேட்டால் யாராக இருந்தாலும் அடிப்பார், பொம்பளைங்களாக இருந்தாலும் அடிப்பார், ஆம்பளையாக இருந்தாலும் அடிப்பார், குழந்தைங்களாக இருந்தாலும் அடிப்பார். ஒரு நாளைக்கு 2000 கல் அறுத்து கணக்கு காட்டணும். அப்படி அறுத்து கணக்கு காட்டலைன்னா அவர் வாயில் அசிங்கமாக வந்ததெல்லாம் கேட்பார். நம்ம சாப்பாட்டுக்கு இல்லை அதுக்கு இல்லைன்ட்டு போய் கேட்டாலும் நம்மளை அசிங்கமாக பேசி இது பண்ணுவார். பொம்பளைங்களெல்லாம் அசிங்கமாக கேட்பார். நம்ம அரிசி போய் கேட்டோம்னா பச்சை அரிசி புழு பூச்சி அரிசி எடுத்து கொடுத்துட்டு 10 கிலோ அரிசியே 300ரூவான்னுவார். நம்மளுக்கு சாப்பாடு இதெல்லாம் ரொம்ப கொடுமை. என்ன கூட சேர்ந்து 513 பேர் இருந்தாங்க ஆந்திராக்காரங்க. நெல்லூர், விஜயவாடா இதுமாரி ஆளுங்களாம், கூடூர் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இவங்களெல்லாம் வந்து பாபுன்றவர் வந்து சாருங்க தெரிவித்து எங்களை அங்கேருந்து வெளியே மீட்டினாங்க. மீட்டி ஒரு பழவேட்டு ஆளுங்க மட்டும் 30 பேர். இந்த 30 பேருங்க மட்டும் எங்களை இன்றைக்கி தான் தந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டு ஆர்டிஎஸ் இதில் ஒப்படைச்சாங்க.